கதை எங்க ஊரு கதை அப்பனத்த பாட்டன் பட்டி சொல்லி வந்த கதை கதை இது கதை எங்க ஊரு கதை அப்பனத்த பாட்டன் பட்டி சொல்லி வந்த கதை பாட்டி சுற்ற வடையில ஆரம்பிச்ச கதை இப்ப பல்லு போய் சொல்லு போய் கண்ணம் ரெண்டு முள்ள போய் தாக கிடந்தாலும் நாங்க கேட்போமல்ல கதை கதை ஊர் கதை உறவு கதை நாய் கதை நரி கதை தெய்வ கதை தேச கதை பேய் கதை பெருமாள் கதை ஒட்டி உறவாடி நாங்கள் ஊட்டி வந்த கதை கதை ஒட்டி உறவாடி நாங்கள் ஊட்டி வந்த கதை எங்க பாரம்பரியங்களை பக்குவமா பண்ணி காத்து சந்ததிகள் தோறும் நாங்கள் காத்து வந்த கதை சொல்ல போறோம் நல்ல கதை சொல்ல போறோம் டான் தொலைக்காட்சியில் கதைக்கு ஒரு பஞ்சம் இல்ல கதை சொல்ல போறோம் நாங்க கதை சொல்ல போறோம் டான் தொலைக்காட்சியில் கதைக்கு ஒரு பஞ்சம் இல்ல கதை நேரம் இந்த மரத்தையாவது தப்ப விட்டாங்களே. இது என்ன, இதுல கரண்ட் போஸ்ட் வர போகுது. ஐயோ, இதுல மட்டும் மற்ற பக்கம் கரண்ட் வர செய்யணும். இல்லைன்னு சொன்னா இந்த மரத்தையும் பட்டி போடுவாங்க. இந்த சும்மா இந்த நின்று அலட்டு கொண்டு நிற்காது. அதை மரத்தை விட்டு இல்லை, அதை விட்டு இல்லை, கரண்ட் போக போகுது, அதை விட்ட போறாங்க. இந்த மரத்தையும் விட்டு விற்கலாமேன்றதெல்லாம் கேட்காது. விற்கலாம் இல்லையா? இந்த மரத்தை பட்டினா அப்படி தடுக்கலாம்னு பார்த்து நீ தடுக்கிறேன்னு போட்டு யோசிச்சு கொண்டு கேட்க தேவையில்லாதவன் எழுதி விட்டுருவான்டா. மண்டை ஒன்றுமில்லாதவன் பிடிச்சி எழுதி விட்டுருவான். விற்கலாமன்று சொல்லி விற்கலாமண்டோ ரெண்டு பேரும் போட்டு பிளான் பண்றாங்க. இதை விற்க போறான்ற மாதிரி இருக்குது. இவர்களோட நாங்க பார்க்கணும். வேற திருந்தா விட்டாலும் தூக்கி வருவோம், அது வேண்டுவோம். இவர்கள் ஒரு சமூகத்துக்கு சீர்கடந்து எல்லாம் எழுதி விட்டுறாங்க. இந்த மரத்தை வெட்டப்படாமல் தடுக்கிறாங்க எழுதுவாங்க. வெட்டுறதுக்கு பிளான் பண்றாங்க. நாங்க தடுக்கிறோம் எழுதினா நாங்க இந்த கடுப்புலயே இதை வெட்ட வச்சிருவோம். அப்படி யார் செய்யறாங்க? வேற யாரடா இந்த இதுவடைய இந்த இது சமூக போராளிகளோ இதுல ரெண்டு பேர் இருக்கிறாங்களே எங்க சமூக ஊடக இது ரெண்டு. இந்த சில சமூக ஊடக போராளிகள் கொஞ்சம் பேர் தெரியுனா அந்த நிறைய பேருக்கு அட்வைஸ் பண்ணி கொண்டு நாங்களே ஏதோ பெரிய வள்ளல் மாதிரி. நீங்க திருந்தாட்டி நாங்க உங்களை திருத்துறோம் மாதிரி. அடே இங்க வா, நீ திருந்தாட்டி என்ன நீ திருத்துவான்னு சொன்னா அப்பவே போலீஸ் ஸ்டேஷன். அடே யாழ்ப்பாணத்துல 20-25 போலீஸ் ஸ்டேஷன் அத்தனை கொண்டு கொடுத்துருக்கோம். அது சும்மா அப்புறம் அப்ப என்ன இந்த நீதிமன்றங்கள் அது சும்மா இது பிடிச்சது இல்லை, காசுல வேண்டிட்டு சம்பளம் கொடுக்கறதுக்கு. அப்ப இல்ல இவ்வளவு பேரையும் சும்மா வச்சுக்கொண்டு நீ ஒரு பேஸ்புக்ல திருத்துவேன்னு சொன்னா இங்க போலீஸ் ஆர்மி லோயர். நான் சொல்றேன் போலீஸ் ஏன்னு சொன்னா சும்மா கட்டடம் கட்டி கொடுத்தாச்சுல போலீஸ் ஸ்டேஷன். அப்ப அதுக்காக போலீஸ் இது கட்டுக்கமெண்டு நினைப்பு இந்த போராஜல் நினைப்பு ஆட்டியோ. சரியா? அப்ப போலீஸ் இதுகளை கணக்கெடுக்காட்டி அதுதான் பிரச்சனை. மற்றது அங்க இருக்கிற கதிரை எல்லாம் தூசி பிடிச்சிருமே. அப்ப இருந்திருந்த ஒழும்பினாத்தான் தூசி துணைப்படும். மற்ற மேசையில இருக்கிற பேப்பர்கள் ஏதாவது கிறுக்கினாத்தான் பேப்பர் எழுதியிருக்கண்டு வேண்டும். அப்ப அரசாங்கம் அங்க இருந்து காசு அனுப்பும். இங்க இப்படி செய்திருக்கண்டு. அப்ப சும்மா எடுத்துக்கொண்டு மோட்டர் சைக்கிள் ஓடி தெரிஞ்சா அது சரி. அப்படியான இதுகளை பாக்குறதுக்கு நீதிமன்றம் அதை கட்டின கட்டிடங்களுக்கு ஆக்கள் வந்துட்டு போனாத்தான் அங்க இதுல தூசி வழியாது இதென்றாவது வந்து போறாங்கன்னு காட்டலாம். அடுத்த உலகத்தை காட்டலாம். இங்க நீதிமன்றம் இப்படி நடக்குதுன்றது. அப்ப மிச்சத்தை செய்யறாங்க. அப்ப இந்த எத்தனை பேர் திருந்திருக்காங்க சொல்லுவோம். அப்போ எத்தனை பேர் திருந்திட்டாங்க? என்ன திருந்தினவங்க? இங்க அப்படி என்ன பற்றி எழுதுறாங்களோ அப்படி சொல்றாங்க. அதால நம்ம போறோம் திருந்துறாங்க. அப்புறம் நல்ல வேலை செய்யறாங்க. அடே நான் உனக்கு கொண்டு சொல்லட்டு என்ன, எங்கட ஊர்ல ஒரு பொடியனோடு தான் கவர்மெண்ட்ல டிரைவரா இருக்கிறான். அவன் ஊழல் செய்யணும் வண்டி எழுதி வச்சிருக்காங்க. எப்படின்னு சொல்லுவா? அப்ப ஒரு பிக்கப்போ ஒரு அரசாங்க வாகனம் 1 லிட்டர் டீசலுக்கு 5 கிலோமீட்டர் தான் ஓடுமண்டு போட்டு வச்சுக்காங்க. ஆனா அவன் அதை 10 கிலோமீட்டர் ஓடுவான். அது எப்படி? ஒரு வாகனம் சரிதானே? ஒரு வாகனம் 1 லிட்டர் டீசல்ல 10 கிலோமீட்டர் ஓடும். 10 கிலோமீட்டர் ஓடும். ஷார்ட்கட்ல ஓடுறான் போல இருக்கு. 10 கிலோமீட்டர் ஓடும். சரியா? 10 கிலோமீட்டர் ஓடுதா? ஆனா அவங்க அதுல நோட் பண்ணி வச்சுக்காங்க. அவங்களோட ஷார்ட்ல 5 கிலோமீட்டர் ஓடுமண்டு. இவன் 50 கிலோமீட்டர் ஓடினா 10 லிட்டர் டீசல் வேணும். 10 லிட்டர் டீசல் வேணுமல்லோ. ஆனா இவன் 5 லிட்டர் டீசல்லையா ஓடிடுவான். அப்ப மிச்சம் 5 லிட்டர் காசை இவன் என்ன செய்யணும்? இங்க கொடுக்கணும். கொடுக்க இயலாது. கொடுத்தா குற்றம். இவன் என்ன இந்த காசை தண்டை போக்கிருக்கா போடணும். அப்ப இவன் தண்டை போக்கிருக்க போடாட்டிலும் குற்றம், போட்டாலும் குற்றம். இது ஒரு சிஸ்டம். ரெண்டாவது இந்த கொள்ளனவு வேண்டுகை என்று சொல்லி ஒன்று இருக்குது.
இப்ப ஒரு கதிரை போய் 3 கடையில கோட்டேஷன் கேட்டால் ஒவ்வொரு கடைக்காரனும் ஒவ்வொரு விலை சொல்லுவான். இது நாங்க ஒரு கதிரையை 50 ரூபாய்க்கு வேண்டிட்டு வைங்க, 50 ரூபாய் கோட்டேஷன் எடுத்துட்டு வைங்க, அந்த கதிரையை அவன் 40 ரூபாய்க்கு தருவான். அந்த 10 ரூபாய் இருக்கு தானே இடையில இருக்கிற 10 ரூபாய் அதை இப்ப என்ன செய்ய முடியும்? கணக்கு காட்டணும். நான் போட்டு 50 ரூபாய் தான் பண்ணு காட்டணும். அப்ப இப்படி எல்லாம் இருக்கேக்குல்ல, இது சிஸ்டம் கவர்மெண்ட்ல மாறிட்டுதோ மாறையில்லோ? கவர்மெண்ட்லயே மாறையில, தனியாருக்குலயே மாறையில தான், எந்த இடத்துக்குள்ளே மாறையில. அப்ப மாறாட்டி இந்த கிளிகிழுத்த குஞ்சுகள் இருக்கு தானே, இந்த கிளிகிழுப்பான் எல்லாம் நம்புறது. அப்ப அதை தான் நம்பும். எம்ஜிஆர் ஒரு படத்துல சொன்னாராம், நான் விசில் அடிச்சா பின்னால ஊண்டு வர்ற அந்த சனம் இருக்கும் வரைக்கும் நான் தான் முதலமைச்சர். சரிதானே? எம்ஜிஆர் படத்துல பமாங் 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 இடிச்சாருன்னு சொன்னா அவ்வளவு விசில் பறக்கும். சரிதானே? அப்ப இந்த கிளிகிழிப்பான் குஞ்சுகள் இருக்கும் வரைக்கும் இந்த கிளிகிழிப்ப காட்டுறோன் இருக்கான் தானே, அவன் நல்லா இருப்பான். டேய், இன்றைக்கு உன்னோட சேர்ந்து நான் பாராளுமன்றத்துல டீ குடிக்கிறேன், நாளைக்கு உன்னை போட்டு காய போடுறேன் பாராளுமன்றத்துல. என்ன மனநிலையடா எதிர்பார்க்க? நீங்க நாடகம் நடிக்கலாம் தானே? அது சரி. அப்ப ஏன் நாடகம் நடிப்பாரு? ஏன் உங்களுக்கு இது விளங்குது இல்லைன்னா? அப்ப நான் ஒன்று கேட்கிறேன், நீங்கள் ஊழல்லாம் ஒழிக்கிறீர்கள், இந்த ஆன்டி கரப்ஷன் டீம் மற்றது என்ன லஞ்சம் பண்றதெல்லாம் தடுக்கிறோம்னு சொன்னா அது எங்க இவரால எங்கட ஜனாதிபதியால உருவாக்கப்பட்ட என்ன ஊழல் நடக்க அவர் சொன்னவரா, ஊழல் நடக்கக்கூடாது, இதுகள் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி. எனக்கு இந்த சமூகத்துல இப்போ ஒரு பயம் இருக்கு. என்னண்டா, போலீஸ் செய்யாத வேலை, நீதிமன்றம் செய்யாத வேலை, ஆமி செய்யாத வேலை, இந்த SLAS என்ற ஒன்று இருக்கு தானே. அடே அந்த SLASக்கு 5 பாடம் முடிஞ்சு இவ்வளவு கஷ்டப்பட்டு SLAS பாஸ் பண்ணி போட்டு வந்து அவன் ஒரு மாவட்ட செயலாளர், ஒரு பிரதேச செயலாளர், ஒரு டிபார்ட்மெண்ட் செயலாளர், ஒரு திணைக்கள செயலாளர், திணைக்கள அதிகாரி, அவைக்கு வந்து ஒரு பிக்கப் இருக்குது, அவைக்கு அதிகாரம் இருக்குது, தேவை என்று சொன்னா அவைகள் அந்த துவக்கம் வச்சிருக்கிற அதிகாரம் எல்லாம் இருக்கான். சரியா? அந்த ட்ரைனிங் எல்லாம் கொடுத்தாது. இப்படி நடந்து வந்து ஓடர் போடுற அவருக்கே அட்வைஸ் பண்ற அளவுக்கு ஒருவன் இருக்கிறான்னு சொன்னா இந்த நாடு எங்க போயிட்டுது? அப்ப நீங்கள் எல்லாம் பேஸ்புக்ல எப்படி எழுதலாம்னு சொன்னா, இதுக்கு எல்லாத்துக்கும் சுதந்திரம் சொன்னா, உண்ட சுதந்திரம் எந்த மூக்கு நுனி வரைக்கும் தான். அடி எந்த பர்சனலை பற்றி எழுதுறதுக்கு நீ யாரடா? நீ யார்? அந்த விஷயம் தெரியாமல் அந்த கதையை விடு. இன்னொன்று, யாரோ ஒருத்தன் பெண் அவதூறா பேசினது அப்படி இப்படி தூக்கி உள்ள போட்டாங்களே, அப்ப இப்படி எழுதுனவனு என்ன பிடிக்கிறாங்க இல்ல? ஒரு பெண்ணுடைய இதை தூக்கி கொண்டு வந்து சமூக வலைதளங்கள்ல போட்டு பப்ளிக் பண்ணி அவள் இப்படி இருக்கிறாள், அவள் இப்படி இருக்கிறாள் என்று ஏன் போன ஜாது பிடிக்கிறாங்க இல்ல? சரி, யாரோ ஒருத்தனை கொண்டு வந்து அவன் யாரோட இருந்தவங்க அவங்களே மானநட்ட வழக்கு போடுறாங்க இல்ல? அடே, சொந்த புருஷனோட இருந்து ஆடின வீடியோவை போட்டுட்டு அவளுக்கு கெட்ட வளர்ந்து. ஆனா இன்னொன்று முக்கியம் என்ன, இப்ப யாரோ எப்படி இருந்தா நான் வந்து எந்த குடும்பத்தோட போறதுக்கு இப்ப எனக்கு பயமாக்குறாங்கடாப்பா. அது சரி. இப்ப இவர் கூட நீ கூட யாரோடையும் போனின்னு சொன்னா சேர்த்து வச்சு போடுவாங்க. அப்ப நான் கேட்கிறேன், இந்த கொண்டாட்டத்துல கூட நான் போட்டோ எடுத்து போடுறதுக்கு கூட பயமா கிடக்குறாப்பா. தச்ச குடும்பம் இப்படி அதையும் பட்டி தூக்கியும் போடக்கூடியது பொறுவாரன். இவடத்தால இப்ப அவள் கருத்தமாதார போய் வாரவள் இல்லோ, இப்ப போய் வரைக்கும் யாரும் அப்படியே இருக்கு. அவள் நடுவில் வரைக்கும் போட்டோ எடுத்தாங்கன்னு வச்சுக்கொள்ள. ஐயோ சரி கதை. 2 பேரும் இந்த பிளான் பண்றாங்க. இதுக்குள்ள வந்து திடீர்தான் ஏதோ இதுக்குள்ள கசமுசா நடக்க போகுது. இதுக்குள்ள இவன் வந்து போறவன் அந்த போனோட இந்த யூடியூப் செய்யறவன், எட்டி பாக்குறவன் கவனம், அவன் சிலவர் டைமிங் பார்த்து போட்டோ எடுத்தான்னு வச்சுக்கொள்ள. என்ன சொல்லுவாப்பம், நாங்க வந்து இந்த கோயில் மரங்களை அழிக்க கூடாது, இடிக்க கூடாது எல்லாம் முதல் சண்டை போட்டுனாங்க தானே. அதுகளுக்கு இப்படி வச்சுட்டு இவங்களை அப்படி சொல்லி மாட்டலாம் பதவியில இருந்து தூக்கி விடுவாங்கடா. அப்ப பழி, அப்ப நான் பழி வாங்க, நான் பழி வேண்டல் எல்லாம் வேற ஒன்றும் இல்ல. அடே இப்படி பழி வேண்டான்னு சொன்னா இப்ப நான் போய் பொலிசுல கொடுத்தா பொலிசு கூட அக்ஷன் எடுக்காங்கடா. ஆறு என்று எடுக்கிறது அதுவும் சரி. உனக்கு ஒரு கதை ஒன்று சொல்லிட்டு ஆரண்ய சொல்ல தெரியாது, எடுக்கல. அப்ப சரி, இது எங்க இருந்து வருதுன்னு சொல்லி அந்த குட்டப்புள்ளனாய் பிடிக்கலாம் தானே. அது இவங்கள ஒரு குட்டப்புள்ளனாய் வாமண்டா, இவங்களும் கூட பெரிய படிச்சு நீங்க வந்து நீங்க உங்களோட பொலிசுல இருக்குது. அதே என்ன உங்களால பிடிக்கலாம இருக்கு? அடே அது கண்டுபிடிக்கல. அடே இவன் உலகத்தை தோண்டி தோண்டி எடுக்கிறான், அதை கொண்டு வந்துட்டு இதுதான் அடுத்ததான் போடுவான்ன்றான்.
போடுறன்னு போடுறீங்க, ஒவ்வொருத்தனை பத்தி கிழிச்சு கிழிச்சு தொங்க போடுறீங்க. சரி, அவன் போய் கேச கொடுக்க ஏறப்பா அதை நீங்க எடுக்கிறீங்க. உனக்கு ஒரு கதை ஒன்று சொல்லிட்டு, என்ன ஒரு கதை ஒன்று சொல்றேன். என்னன்னா, லண்டன்ல ஒரு சோதரர் இருந்தவராம். அப்ப சோதரர் சொன்னாராம், நான் உங்களை எல்லாருக்கும் சோதரன் சொல்லுவேன், நீங்கள் உங்களோட பேர் அட்ரஸ் எழுதி அதுக்குள்ள உங்களோட பேர் அட்ரஸ் எழுதி ஒரு எம்பலப்பை வச்சு அனுப்புங்க, நான் உங்களோட விவரம் எல்லாத்தையும் எழுதி போட்டு உங்களுக்கு அனுப்பி விடுவேன் சொன்னாராம். அப்போ எல்லாருக்கும் தங்களை பற்றி காசு தானே. அப்ப இந்த ஆள் எல்லா இடம் ஒரு 1000 பேர்ட்ட கடிதத்துக்கிட்ட வந்துச்சான். எல்லாருக்கும் ஒரே மாதிரியே டைப் பண்ணாராம். சரியா, உனக்கு காசு கஷ்டம் இருக்குது, உன்னுடைய ஆசை ஒண்ணு நிறைவேற இல்லை, உன்னுடைய சொந்த பந்தங்களால உனக்கு பிரச்சனை, நீ நம்பினாக்க உனக்கு நாசம் செய்திருக்கிறாங்க, நண்பர்களால பிரச்சனை. சரியா, நீ உழைன்னு உழைச்சாலும் உன்னோட காசு தங்குது இல்ல, வந்த காசு எப்படி முடியுதுன்னு தெரியல, உனக்கு இப்ப சாவணும் போல இருக்குது, வாழணும் போல இருக்குது, இன்றைக்கு உனக்கு பண கஷ்டம் இருக்கு, பண கஷ்டம் இருக்கு. இந்த மாதம் மற்ற எழுதி விட்டாராம், மனுஷி தொல்லின்றத நீ எவ்வளவு பொறுமையா தாங்குறியோ அவ்வளவு பொறுமையா தாங்குறான். இப்படி ஒரே கடிதத்தை எழுதி 1000 ஃப்ரெண்ட் எடுத்து அந்த அத்தனை பேருக்கும் வச்சொட்டி அனுப்பி விட்டான். அனுப்பி விட்டா ரிப்ளை ஒரு 650-700 வந்துச்சுதான். எங்களை பற்றி உங்களுக்கு என்னன்னு தெரியும், என்னென்று வீட்டை வந்து பார்த்தனியும், நான் இங்க இருக்கிறேன், நான் அமெரிக்காவில் இருக்கிறேன், நான் இங்க இருக்கிறேன், என்னண்டு என்ன கண்டுபிடிச்சா அவர் ஒரு பேப்பர்ல விளம்பரம் கொடுத்தா விளம்பரம் வந்தது. அப்போ அவ்வளவு கடிதம் ஒரு 650-700 கடிதம். அந்த இவர் சொன்னது சரி என்ன மாதிரி, சிலது அரைக்கவாசி சரியண்டு, சிலது பிள்ளையாண்டு. சரி, அந்த அப்ப அவர் சொன்னாராம், கடைசி அவர் தொகுப்புல சொன்னாராம், எல்லா மனிதருக்கும் ஒரே பிரச்சனை, எல்லா மனிதரும் ஷேப்ல வித்தியாசமா இருக்கலாம், சுவையிலையோ குணத்திலேயோ பண்பிலையோ எல்லாருக்கும் எல்லாருக்கும் ஒரே இதுதான். சரியோ அண்டு அந்த கடைசியா சோதரத்தை முடிச்சுதான். அதே மாதிரி நான் கற்பனையில உனக்கு எழுதி விடலாம், இவர் இந்த பொம்பளை ஏண்டா இந்த பேஸ்புக்லயோ இன்ஸ்டாகிராமையோ டெலிகிராமிலையோ ஒரு பொம்பளையோடையோ அல்லது ஒரு பேக் ஐடியோ பொம்பளைன்ற பேரோடையோ செட் பண்ணாதாக்கள் இல்ல இல்ல. சரி, அதே மாதிரி ஒரு பொம்பளை சரியோ ஒரு நல்ல வடிவான ஒரு படம் போட்டு வெளிநாட்டுக்காரன் அவனுக்கு காய் போடாம விட்டதும் இல்ல, இருக்குது ஒன்று பண்ணி இருக்குது. அப்ப இத கட்டணையில வச்சு அடிச்சால் எல்லாருக்கும் பொருந்தும் தானே, இது இயல்பானது ஒண்ணு. சரியா, அப்ப இது வந்து இயல்பான, எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் லவ் நினைச்சு அமைஞ்சதும் இல்ல, எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் லவ் வேற, செகண்ட் லவ் வேற, கல்யாணம் கட்டினது வேற. அப்ப இது வேற, மற்ற எல்லாருக்கும் ஆடணும் பாடணும் ஆசை இருக்குது. இப்ப பெரிய பெரிய பதவியில் இருக்கிற ஆக்களுக்கும் ஆடணும் ஆசை. அவர்கள் என்ன எங்கே ஆகலாம், ஒரு நாள் எங்கே முறத்தை கண்ணு மூடி ஆடி விட்டா அதை வீடியோ எடுத்து போட்டு அவர் ஏதோ சிதம்பர ரகசியத்தை வெளியில விட்ட மாதிரி அவரை போட்டு கழுவி ஊத்து. இந்த நிறுவனத்திலும் இந்த ஆட்டம் அடிக்கிறான், அங்க கொண்டு போட்டோ சேர்த்து போட்டு இந்த கதை வைக்கிறோம். அடே, அந்த மனுஷன் சில வேளையில குளிச்சிட்டு வரையக்கல இந்த ஆபீஸால போனது ஒன்று சேரண்டு போவேக்கல அவர் சேட்டு போட பிந்தினா அவர் ஏதோ அந்த புள்ளிய பயங்கரமா ஏதோ செய்த மாதிரி எழுதி போடுவாங்க. அந்த அதுக்கு பிறகு பொம்பளை பிள்ளைகளை கிட்ட எடுக்கிறதோ போறதோன்ற பயத்திலேயே அந்த முக்காவாசி பிள்ளை விட்டு. ஏன் எல்லாருக்கும் மேடாப்பா எங்கட கௌரவம் மானம் சரியா இருக்கும் ஆசை, அது சரி இல்லையோ? அப்ப எங்கட கௌரவம் மானத்துல யாரும் கை வச்சால், சில பேர் ஏன் கொலை செய்கிறவங்க தன்மானத்துல கை வச்சால் கஷ்டப்பட்டவனா இருந்தாலும் ஒழித்து போடுவான். உனக்கு இன்னும் ஒரு கதை சொல்லணும், இப்படி செய்யறாங்க. நான் நினைக்கிறேன் இப்ப பொலிசோ சரி மூப்பனாய கொண்டு பிடிக்கல, அது மூப்பனாய பிடிக்கிறதுக்கு இந்த எழுதினது இல்ல, அவரை கச்சுமே மாற ஒருத்தன் பிடிச்சி கொண்டுட்டான்னு பையன். நான் நினைக்கிறேன் சிட்டிங்ல போட்டு எடுத்தான்னு தெரியாதானே அந்த படங்கள்ல காட்டுற மாதிரி. இப்ப என்னண்டா நான் என்ன சொல்றேன்டா, அப்ப இப்படியே எல்லாரும் மாறி மாறி எழுத வலிக்கிட்டா இப்ப சில பொம்பளை பிள்ளைகளா உயிரோட தப்பி வருது. ஏன் சரி, அவர்கள் வந்து இந்த சமூகத்துல சின்ன சின்ன பிரச்சனை அடி வேண்டி கிடி வேண்டி வந்தபடியா அழாமல் கொள்ளாம சில பொம்பளைகள் வாராவல். உண்மையிலேயே ஒரு கொடு இப்ப ஆண்கள் வர்க்கம் பண்றது உண்மையில கொஞ்சம் பெண்களை அடைக்காங்க. உண்ட தங்கச்சியோட நான் எவ்வளவு மையல் போட்டும் கதைப்பேன், ஆனா எந்த தங்கச்சி உன்னோட மையல் அண்ணா ஆண்டு இழுத்து கழிச்சு அண்ணாடே என்றாலே நான் பின்னேறம் இத சாகுற மாதிரி பேசுவேன். அப்ப இந்த பிள்ளை ஒரு இடத்துல வீட்டு ஃப்ரெண்டாக வந்து கேட்கல, இவ்வளவு ஏதோ ஒரு வடிவென்ற படத்தை பார்த்துட்டு சிரிச்சு விட்டா நான் உடனே கேட்கிறேன், உனக்கு என்னடி மையல் தான் கேட்பேன்.
ரைட். அப்ப அப்படியான இந்த சமூகத்துல ஒரு பொம்பளை பிள்ளை தவறு விடுதுன்னா நீ இன்பாக்ஸ்ல போய் சொல்லு, அல்லது இப்படி போய் சொல்லு. அதை விட்டுட்டு நீ பிரயோஜனம் அடையணும்னாக்காண்டி ஒரு பொம்பளைய கொண்டு வந்து தூயில் உரிய கூடாது. துரியோதன் மாதிரி தூயில் உரிய. ஆனா இன்னும் உண்டு, என்ன சொல்லுவாப்பம், இவங்க வந்து இப்படி காட்டி கொண்டு எட்டி பார்த்த நீ ஐயோ உனோட இன்ஜிரா உனோட ஒரு நாசமும் செய்யலாடா, சும்மா சும்மா போட்டு எடுத்து போடுறான்டா. அது சும்மா அவங்க எங்கேயும் போட்டு எடுத்துருப்பாங்க. அதான் நான் பார்த்தேன் அந்த பயலுக்கு என்ன சொல்லுவாப்பம் உண்ட இந்த கதையை சொல்லு சொல்லு சொல்லு. இது இப்படி போட்டாடா உண்டு உண்டு வேற இதுக்கு லைக்குகள் வியூவர்ஸுகள் வருமென்ற ஒரு நினைப்பு, இதுக்காக காசு உழைக்கலாம். சரியா, எல்லாம் காசு உழைப்பு தானே. சரியா, இப்படி போட்டாத்தான் இவர்களுக்கு ஒரு வியூவர்ஸ் ஒன்று வரும். ஒரு பண்ண பெட்டி ஒன்று எழுதி போட்டாத்தான் இது வரும். வேறு மாதிரி ஒன்றும் பெறாது அவர்களுக்கு. அவர்கள் யாரென்ற தெரியாத துணியில பேர். இப்ப தற்போதைக்கு ஒரு பெண்களை பற்றி எழுதினோடாங்க ரெண்டு பேர் இருக்குது. சரியா, அதுக்குள்ள கொஞ்சம் தெரியுது. எது சொல்லுவாங்க, அந்த வாய்க்காலுக்குள்ள மீன் பிடிச்சி பள்ளிக்கூடம் போடுறேன்னு வாய்க்காலுக்கு ஒழிச்சு திரிஞ்சதுகளும், பூவரச மரத்துல பீப்பு மற்ற கள்ள வீடி அடிச்சதுகளும், அப்படி இப்படி குறவீடி அடிச்சது அதுகள் எல்லாம் கொஞ்சம் தாங்க லிங்கு கிடைக்குமா வயசோட லிங்கு கிடைக்குமான்னு கேட்கிறாங்க. எங்க போட்டோ இருக்க போடுங்களேன்னு பார்ப்போம், வீடியோ இருக்க அனுப்புங்களேன்னு பார்ப்போம். அவைகளுக்கு பின்னால அவைகளை தொடர்ந்து போறது, ஃபாலோ பண்ணி போய் நம்ம அம்மாவை லைக் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணி நம்ம லைக் பண்ணிட்டு அவளுக்கு எது நல்லா நல்லா கலப்பி நம்ம. அப்ப ஆகல அப்படியா நாக்கிட்ட இங்க சமூகத்துக்கு தேவையில்லை, தூக்கி போடணும். உன்னதான் முதல் தூக்கணும், சமூகத்துக்கு தேவையில்லை. நீ கேட்கிற ஒண்ணு. உனக்கு ஒரு கதை ஒன்று சொல்லிட்டேன் இந்த விஷயத்துல. என்ன சொல்லி ஒரு ஆபீஸ்ல ஒரு இது வேலை செய்திருக்கிறா, கொஞ்சம் பேர் வேலை செய்திருக்கணும். அதுல ஒரு ஆள் வந்து அவ ஒரே பொம்பளை பிள்ளை, அவருக்கு நல்ல காசு கிடக்கு அவட்ட. அப்போ அவள் இருக்கையில் இவவோட அந்த வேலை செய்கிற ஒரு அக்கா ஒரு ஆள், அவருக்கு ஒரு பொடியன் புருஷன் செத்து போச்சு, கஷ்டம். அப்போ பிள்ளைக்கு பர்த்டே வருது. அப்போ இவ ஒரு நாள் சொல்லி கவலைப்பட்டிருக்கா. அப்போ நிறைய பேர் இருந்தது, ஆனால் அவருக்கு ஒருத்தரும் உதவி செய்யலை. அப்போ இவ என்ன செய்திருக்கிறா, தானே அவருக்கு உதவி செய்ய கொண்டு பெரிய காசு ஒன்று கொடுத்தால் இவ என்ன இருக்கா, அடுத்த நாள் இவ அந்த காசை கொடுத்துட்டா. கடனோ ஒன்றெல்லாம் ஜூசிக்கோ கொடுத்துட்டா. இவ அந்த கடனாக்க கையில் இனாமா கொடுத்துட்டா. அவள் அடுத்த நாள் நல்ல ஒரு மஞ்சள் சாரியும் ஒன்று கட்டி கொண்டு நல்ல வடிவாக வந்திருக்கிறா. இவ அவ பார்த்த உடனே மீ மறந்து இவ காசு கொடுத்ததே யோசிக்க இல்லையா, இந்த காசு கொடுத்தவ அவன் சந்தோஷ வடிவ பார்த்து போடி அவன் மையில பாருன்னு இவ சொல்லிவிட்டான் ஆக்களுக்கு முன்னாடி. அவக்கு அது சுட்டு போடுது. சரிதானே, அப்போ அவ யோசிச்சான இவ காசு இருந்தவன்ட்டு சொல்லி. அப்போ பிள்ளைங்க பர்த்டேயும் வந்துட்டுது. பர்த்டேயும் வந்தால் அவ பர்த்டே செய்ய போறா. பர்த்டேக்கு எல்லாருக்கும் சொல்றான், பர்த்டேன்னு எல்லாருக்கும் சொல்லிட்டு இவருக்கு வந்து நாளைக்கு பர்த்டே செய்கிறேன் கூட அந்த வானுங்கையில் அந்த ஒரு மாதிரி போயிட்டான். அப்போ இவக்கு ஒரு தாக்கம், என்னடா எல்லாருக்கும் அவ்வளோ அன்பா சொல்றா, எனக்கு மட்டும் இப்படி சொல்லல, என்னோட இவ்வளோ பழையினவள் ஓட்டி இவக்கு ஒரே கவலை. அப்போ சரின்னு போட்டு பர்த்டேக்கு முதல் நாள் போய் தேப்பன்ட்ட சொல்கிறேன். அப்பா நான் எப்படி செய்தேன், அவள் என்னோட கதை கேள்வி. அப்போ தேப்பன் ஒரு நல்ல ஆள், அவர் இருந்து போட்டு கேட்டாராம், இங்கே வாப்பில்ல நீ எல்லாம் கொடுத்துருக்குற, நீங்க ஏதோ கதைச்சிருக்க, என்ன கதைச்சிங்க. அப்பா அவள் நல்ல வடிவா வலிக்கிட்டு வந்தவள் மஞ்சள் சாரியோட. நான் அப்போ இங்க பார் மஞ்சள்ல இப்படி இருக்கிறாள்னு ஒரு வார்த்தையை பிரயோகிச்சு விட்டேன். அப்ப தேப்பன் சொன்னாராம், பிள்ளை அவளுக்கு அந்த வார்த்தை பிடிக்கல, நீ இதை தனியை வச்சு சொல்லியிருந்தால் அவள் உன்னோட பம்பல் அடிச்சிருப்பாள், கழிச்சிருப்பாள், உன்னை தூக்கியும் கொண்டாடி இருப்பாள். நீ ஆக்களுக்கு முன்னால் ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கல, ஆனா நீ சொன்னது அவளை புகழ்ந்து, நீ அவளை மறந்துதான் சொன்ன, நீ எந்த வஞ்சகத்தோடையும் சொல்லல. ஆனா அவள் ஆக்களுக்கு முன்னால சொல்லியிருக்கல, என்ன இருட்டாள் குழம்பிட்டாள். அப்ப அதால உனக்கு சொல்லல, ஆனா நீ தனியா அப்ப நீ பிறந்த நாளுக்கு அப்பா சொல்லிப்பட பிறந்த நாளுக்கு போக வேண்டாம், பிறந்த நாளுக்கு போக வேண்டாம், அவள் ஒன்றும் மதிக்க மாட்டாள். அப்போ இவள் போகல. அப்போ அப்பா என்ன செய்யறா, நீ அடுத்த நாள் போகண்டுட்டு, அடுத்த நாள் என்ன சொன்னா இவ லீவ் எடுத்துட்டு அவள் அடுத்த நாள் வேலைக்கு இவ அடுத்த நாள் என்ன செய்யறான்னு சொன்னா அந்த வீட்டை ஒரு பரிசம் கொண்டு தனியாக போறான். போவேக்கா அவள் வாங்கன்றான், ரைட், யார் அந்த காசு கொண்டு அவள் பொடியனுக்கு அந்த பொடியனுக்கு பரிசை கொடுத்துட்டு அவள் சொல்றா, இவ காசு கொடுத்தவ சொல்றா, அண்டாக்கு நேற்று பெரிய ஒரு வேலை, அண்டாக்கு திட்டு வேலைக்கு வந்துட்டு அண்டா வராம விட்டுட்டு அப்போ இவட்ட சொருகி இருக்கிறான்.
இந்த காசு கொடுத்தாவே அவட சொல்லிருக்கிறா சாரி நான் தெரியாம கழிச்சிட்டேன். அப்பா 2 பேரும் என்ன செய்யணும் காட்டி பிடிச்ச அலையக்கல. அப்பதான் அவன் சொல்றா நானும் அதை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன். யார் அந்த காசு வேண்டியவ இவன் சொல்றா நான் என்ன மறந்து அந்த வார்த்தையை சொல்லிட்டோம். அப்ப இதுல தான் நாங்கள் காசு கொடுத்தாலும் சரி காசு கொடுத்தாலும் எங்கட நான் கூட அடிச்சு தன்மா கட்டத்துல நான் கடிக்க ரைட். அப்ப எல்லாருக்குமே இந்த தன்மானம் இருக்குது. தன்மானம் இல்லாத வாழ்க்கை எங்களுக்கு தேவையில்லைன்னு நாங்க சொல்லிக் கொள்வோம். ரைட். தமிழர்ல நாங்க சொல்லிக் கொள்வோம் உறுப்புகள் உயிரை விட்டு உறுப்புகள் கொள்ள உழல்பவர் அப்படியானாக்கள்லாம். ஆனா அப்படி சமூகம் இன்றைக்கு நாங்க சொல்லிக் கொள்றோம் இந்த சமூகம் இப்படி போயிட்டு அப்படி போயிட்டோம். இது எல்லாத்துக்கும் நீங்கள் இவ்வளவோ இருக்கிறா இவ்வளவு குற்றம் நடக்கிறதே இருக்கு. அதை பார்த்து உண்மையா நடக்கிறது எழுது. யாரும் சும்மா போறவங்க பேருக்கு என்ன என்னில ஒரு பிரச்சனை கொண்டு டக்கண்டு இப்படி எழுதி விட்டா இந்த மாதிரியாவே போக போகுது. எது எழுதுற உண்மையும் பார்த்தா எழுதுறாங்க பாக்குறதையும் இப்படி எழுதுறாங்க. நீ அதை விட்டுட்டு உண்மையிலேயே ஒரு குற்றம் நடந்தது இப்படி நடந்துட்டு ஆதரவத்தோட வைக்கண்டா எழுதி விடு. அப்ப திருந்துறவங்க திருந்துறாங்க. நீ யோசிக்க 100 நடக்கும். சட்ட ரீதியா சில விஷயங்கள் செய்யலாம் தான் இப்ப கிடக்குது ஏற்றுக்கொள்றோம். ஆனா உண்மையில ஒரு பொம்பளை பிள்ளைக்கு கல்யாணம் கட்டி வைக்கிறதோ அந்த பொம்பளை பிள்ளை புருஷனோட இருக்கிறதோ கணவனோட இருக்கிறதோன்றது பெரிய கஷ்டமாடா. ஆனா அந்த பொம்பளைகள் வீட்டுல படுற கஷ்டங்கள் வேதனைகள் யாருக்குமே தெரியாது. யாருமே தங்களுடைய பின்பக்கம் நடக்கிற அந்த துன்பங்களை வெளியில சொல்றதே இல்லை. இப்ப நீ கூட சொல்றியா உனக்கு உண்ட பின்னால நீ கூட நாள் சாப்பாடு இல்லாம கூட வெளியில இருந்திருப்ப. யாருக்கும் தெரியுமோ? தெரியாது. நாங்க காசு இல்லாமல் அல்லது நாங்க பட்ட வேதனைகளை அல்லது குத்திக்கால எல்லாம் கேட்டுட்டோம் தெரியாம தானே இருக்கிறோம். ஏன் சமூகத்துல சில புரள்களை ஏற்படுத்தக்கூடாது நான் சொல்லலாம் சொல்லியும் பலன் இல்லை. அப்ப நாளைக்கு வந்து என்ன தர போகணுமா இல்லை அவ சில கதைக்கிறதுக்கு மட்டும் வருவாங்க வேண்டதுக்கு வருவாங்க. நான் என்ன சொல்றேன்னா சில ஆம்பளைகள் எழுது சில ஒபிசஸ் எழுது ஏற்றுக்கொள்றோம். இப்ப நீ சில இடங்கள்ல போலீஸ் லஞ்சம் பண்ணோட படத்தோட போட்டிகள் ஓகே ஏற்றுக்கொள்றோம். சரி சில உயர் அதிகாரிகள் இந்த லஞ்சம் எழுதினா சரி இதுகள் வளர்ந்து வர பிள்ளைகள் சொன்னா போய் இன்பாக்ஸ்ல சொல்லு. ரைட். அப்படி கேட்கலன்னு சொன்னா அப்படி கேட்கலன்னு சொன்னா சொல்லு. முதலாவது கேட்கலன்ற அந்த விஷயத்தை கொண்டு போடு. நான் இப்படி பிள்ளையா போறா இல்ல அடுத்தது வீட்டுல போய் சொல்லு. சில விஷயம் நேர போய் சொல்லிக்கல பிரச்சனை இருக்கு தானே. அது வீட்டுல பிரச்சனை வரட்டுக்கு தெரியும். இல்ல இப்ப சில விஷயமாடா நான் தான் இதை செய்யறேன்னு சொன்னா பிரச்சனை இன்பாக்ஸ்ல போடுறோம் இதை செய்யல. இப்ப இதெல்லாம் அன்ஒபிஷியல் யாருக்கும் தெரியாது. அவ போடல இவக்கு இந்த விஷயம் சொன்ன நான் இவ கேட்கல ரைட் இனி இவ பற்றி போட போறேன் ரெண்டேக்கல்ல அவ அங்க ஒத்துக்கொண்டிருப்போம் நான் இந்த விஷயம் நான் செய்யல ரைட். அதுக்கப்புறம் ஒரு பயம் வரும். அவ இப்படியான விஷயங்கள் உடனே ஒரு பிள்ளைன்ற படத்தை போடுறதோ உடனே ஒரு படத்தை போடுறதோ இப்ப இதெல்லாம் அழிய போறது இல்ல. அது சரி அழிய இந்த பேக்கேடின்றது அழிய போறதே இல்ல. சரிதானே. 15 வருஷத்துக்கு முன்னம் உருவாக்கின பேக்கேடி இந்த வரைக்கும் இருக்கு. அந்த பேக்கேடியை அழிக்கலாமாண்டா அழிக்கிறதுக்கு வழியே இல்ல. அது அப்படி என்ன ஒரு வடுவா இருக்கும். அப்ப இந்த புள்ள வளர்ந்து வரைக்குள்ள இந்த பேக்கேடி யாரும் உண்டு தேடிக்கொண்டு போய்க்கல இந்த பேக்கேடியை பார்த்துட்டு அதை கதை கேட்கல அந்த புள்ளைன்ற இது என்ன ஆறுது. ஆனா உண்மையிலேயே அதுகளை அடிக்கலாம். நல்ல ஒரு டெக்னிக்கல் இதுக்குள்ள இருக்கிற எங்க இதுக்கால வருதுன்னு போட்டு முழுகிற தண்ணி விட்டாண்டா சரி. இல்ல அரசாங்க நடைமுறையில இதெல்லாம் ஓகே. ஆனா இது எல்லாத்துக்கும் நான் சொல்ற மாதிரி என்னண்டா சைபரா பிடிச்சா சரி யாரு ஒருதனுக்கு அதுல ஒருத்தனை பிடிச்சி இப்படித்தான் பிரச்சனை ஒரு அப்படியா புடிச்சா சரி சரி. அல்ல நான் என்ன சொல்றேன்னு சொன்னா ஒரு சில பேருக்கு இது பழிவாங்கல்களை இப்ப உனக்காக பழிவாங்க இயங்கி போட்டு நல்லவன் எல்லாம் பழிவாங்க நினைக்காத போகக்கூடாது. சில விஷயங்கள் நீங்க செய்யறது சரிதான். இன்னும் ஒன்று இருக்குது. நான் இந்த குற்றத்தை மறைக்கிறதுக்காக எங்க வீட்டுல இருக்கிறதையும் மறைக்கிறதுக்காக நான் உரத்து இப்ப நான் ஒரு இதுக்குள்ள எனக்கு பிரச்சனை நான் இதுல நின்று உரத்து கதைச்சிட்டு வையேன். அப்ப யார் மறுக்கல பெருசா கதைக்க மாட்டான் என்னோட கதைக்க விடாம நான் தான் உரத்து கதைக்கிறேன். அப்ப என்ன செய்வாங்க அடங்கி போயிடுவாங்க. அப்ப நான் நினைக்கிறேன் அடங்கிட்டு தான் சரி நீ எங்க கதைக்க போற ஏதோ படத்துல வடிவேல் எங்க பாப்பம் மாறு கதைக்கிறேன் பாப்பம் அத மாரி அப்படி கொஞ்சம் பயத்துல நிற்பினும் அந்த யோசனை இவங்களுக்கு. ஆனா இருக்கிறவங்க இருந்திருந்தா இப்ப போய் அவங்க இப்படி வருது அப்படி வருதுன்னு ஒரு ரிப்போர்ட் கொடுக்க ஒரு 5 ஒரு 1000 எறும்பாரன் இப்ப
அப்படி எல்லாம் இல்ல இருந்திருக்கு மால். இது என்னண்டா இப்ப நாங்க செய்யற ஊழ்வினை எங்களை ஒரு நாளைக்கு பாதிக்கும். சரி, அப்ப இதுல உண்டு நீ சேர்க்கிற சொத்து உண்ட பிள்ளைக்கு சொந்தமண்டா, நீ சேர்க்கிற பாவம் பலியும் உண்ட பிள்ளைக்கும் பேர பிள்ளைக்கும் தான். மேடா தண்ணி குடிச்சிட்டு நீ மரத்தை அழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வாடி. மரத்தை யாரும் தோடையலாம். கதை இது கதை எங்க ஊரு கதை, அப்பனத்த பட்டன் பட்டி சொல்லி வந்த கதை. கதை இது கதை எங்க ஊரு கதை, அப்பனத்த பட்டன் பட்டி சொல்லி வந்த கதை. பாட்டி சுற்ற வடையில ஆரம்பிச்ச கதை இப்ப பல்லு போய் சொல்லு போய் கண்ணம் ரெண்டு முள்ள போய் தாக கிடந்தாலும் நாங்க கேட்போமல்ல கதை. கதை ஊர் கதை, உறவு கதை, நாய் கதை, நரி கதை, தெய்வ கதை, தேச கதை, பேய் கதை, பெருமாள் கதை. ஒட்டி உறவாடி நாங்கள் ஊட்டி வந்த கதை. ஒட்டி உறவாடி நாங்கள் ஊட்டி வந்த கதை. எங்க பாரம்பரியங்களை பக்குவம் அப்பணி காத்து சந்ததிகள் தோறும் நாங்கள் காத்து வந்த கதை சொல்ல போறோம். நல்ல கதை சொல்ல போறோம். டான் தொலைக்காட்சியில் கதைக்கு ஒரு பஞ்சம் இல்லை. கதை சொல்ல போறோம், நாங்க கதை சொல்ல போறோம். டான் தொலைக்காட்சியில் கதைக்கு ஒரு பஞ்சம் இல்லை. கதை நேரம்